12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.8 சரியான விடையை தேர்ந்தெடுத்து முதல் கணக்குல இருந்து 5வது கணக்கு வரையிலான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கிறோம். முதல் கணக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் 9 எனில் சதுர அணி ஏயின் வரிசையானது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தீர்வுல சதுர அணி டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்பது எதற்கு சமம் அப்படின்னா இதற்கு உண்டான நிபந்தனை டிட்டர்மினன்ட் ஆஃப் a பவர் n-1 ஹோல் ஸ்கொயர். இது பண்புகளில் கொடுத்துருக்கும். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி தான் ஏயின் வரிசை என்னன்னு கணக்கிட போகிறோம். இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஹோல் பவர் 9 கொடுத்துருக்குறாங்க. அதாவது இந்த பவரில் இருக்கக்கூடிய n-1 ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக கேள்வியில் இருக்கக்கூடிய மதிப்பானது 9 என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இதை சமப்படுத்திக்கலாம். அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்குகளை சமப்படுத்திக்கிட்டோம்னா n-1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 3 ஸ்கொயர்னு எழுதலாம். இருபுறமும் வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப ரூட் ஆஃப் n-1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப இடது பக்கம் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சுன்னா n-1, வலது பக்கம் வர்க்கமூலம் எடுக்கிறப்ப ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுப்போம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு கொடுத்துக்கலாம். n-1 ஈக்குவல் டு ப்ளஸ் 3ன்னு ஒரு மதிப்பு, n-1 ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு மற்றொரு மதிப்புக்கு சமம். n ஈக்குவல் டு -1 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 1, -1 வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ் 1ன்னு ஆகும். சுருக்கிறப்ப மதிப்பு 3 + 1 4ன்னு ஒரு எண் மதிப்பு கிடைக்குது. அடுத்த ஒன்றில் -3 + 1 எனும் பொழுது மதிப்பு -2ன்னு கிடைக்குது. n என்பது வரிசைகளின் எண்ணிக்கையை குறிப்பிடும். எதிர்குறியில் இருக்கக்கூடிய மதிப்பு ஏற்புடையதாக அமையாது. எனவே தீர்வு ஆப்ஷன் 2ல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏயின் வரிசை என்பது 4 ஆகும். இரண்டாவது கணக்கு பார்க்கிறோம். ஏ என்ற 3/3 பூஜ்ஜியமற்ற கோவை அணிக்கு a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் a மற்றும் b ஈக்குவல் டு a மைனஸ் a டிரான்ஸ்போஸ் என்றவாறு இருப்பின் b டிரான்ஸ்போஸின் மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்குது. கணக்கிட வேண்டிய நிபந்தனை என்ன அப்படின்னா b டிரான்ஸ்போஸின் மதிப்பு கணக்கிடணும். b என்ற மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. a இன்வர்ஸ் a டிரான்ஸ்போஸ் என கொடுக்கப்பட்டுள்ளது. bக்கு பதிலாக பிரதியிட்டுக்கிறோம். b டிரான்ஸ்போஸ் இருக்கு. அடுத்து அதே a இன்வர்ஸ் a டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுக்கலாம். இங்கே நாம் நிபந்தனையை பயன்படுத்துகிறோம். அதாவது வரிசை மாற்று அணி பெருக்களுக்கான வரிசை மாற்று விதி அப்படிங்கிறப்ப ab ஹோல் டிரான்ஸ்போஸ் எனில் b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ்ன்னு இதை எழுதிக்கலாம். இந்த நிபந்தனையை பயன்படுத்தி a இன்வர்ஸ் a டிரான்ஸ்போஸ் முதல் பிராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு இரண்டாவது பிராக்கெட்டில் b டிரான்ஸ்போஸ் a டிரான்ஸ்போஸ் இரண்டாவது ஒன்று ஃபஸ்ட் எழுதிக்கலாம். a டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இன்டூ a இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுக்கலாம். அதே போல் மற்றொரு நிபந்தனை a டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் என்பது ஒரு நிறைநிரல் மாற்றுக்கு திரும்ப நிறைநிரல் மாற்று எடுக்கிறப்ப அது கொடுக்கப்பட்டுள்ள அணி ஏக்கே சமமாக அமையும். இதை பயன்படுத்தி ஏன்னு கொடுக்குறப்ப a இன்வர்ஸ் a டிரான்ஸ்போஸ் a ஹோல் டிரான்ஸ்போஸுக்கு மதிப்பு a, அடுத்து a இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுக்குறோம். இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பிராக்கெட்டை நாம் மாற்றி போட்டுக்கலாம். கேள்வியில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா a டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு a டிரான்ஸ்போஸ் ஏன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த a டிரான்ஸ்போஸ் ஏக்கு பதிலாக a டிரான்ஸ்போஸ்ன்னு நம்ம பிரதியிடலாம். அப்போ a இன்வர்ஸ் a டிரான்ஸ்போஸ் இன்டூ a இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் இதை பிரதியிடுவோம். இதில் முதல் மதிப்பு a இன்வர்ஸ் a அப்படிங்கிறது எதற்கு சமம்னா ஐக்கு சமம். ஒரு அணியையும் அதனுடைய நேர்மாறையும் பெருக்கிறோம் அப்படின்னா ஐ என்ற அழகு அணி கிடைக்கும். அடுத்தது பார்த்துட்டோம்னா a டிரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்குது. ab ஹோல் டிரான்ஸ்போஸ் அணி பெருக்களுக்கான வரிசை மாற்று விதியை பயன்படுத்துகிறப்ப a டிரான்ஸ்போஸ் a இன்வர்ஸ் ஹோல் டிரான்ஸ்போஸை a இன்வர்ஸ் a ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு நம்ம மாற்றி எழுதிக்கலாம். அணியையும் அதனுடைய நேர்மாறையும் பெருக்கிறப்ப மதிப்பு ஐக்கு சமம் ஐ இன்டூ டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுக்கலாம். ஐக்கு அழகு அணிக்கு நிறைநிரல் மாற்று எடுத்தாலும் அதுவும் ஒரு அழகு அணியாக தான் இருக்கும். ஐ இன்ட்டு ஐன்னு கொடுத்துடலாம். மதிப்பு எதற்கு சமம்னா ஐக்கு சமமாக இருக்கும். ஐ என்பது 3வது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. I3 என்பது 3/3 வரிசையுடைய அழகு அணியை குறிப்பிடும். அடுத்து 3வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு 3, 5, 1, 2, b ஈக்குவல் டு a மற்றும் c ஈக்குவல் டு 3a எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் b ஈக்குவல் டிவைடட் பை டிட்டர்மினன்ட் ஆஃப் c ஈக்குவல் டு மதிப்பு என்னன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. a என்ற அணியும் b என்ற அணிக்கான நிபந்தனை ஏன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் இருந்து b என்னன்னு முதல்ல கணக்கிட்டுக்கலாம். b கணக்கிடுவதற்கான நிபந்தனை a. ஸோ a என்ற அணிக்கு
சேர்ப்பணி எழுதுனோம்னா அதுதான் பி என்ற அணி ஆகும். ஏ என்ற அணி என்ன கொடுக்கப்பட்டுள்ளது? 3 5 1 2. இதன் சேர்ப்பணி எனும் பொழுது முதல் மூலை விட்டத்தில் எண்களை இடம் மாற்றுவோம், அடுத்த மூலை விட்டத்தில் குறிகளை மட்டும் மாற்றிப்போம். -5 -1. இது பி என்ற அணி. இந்த பி என்ற அணிக்கு தேவையான நிபந்தனையை கணக்கிடுவதற்கு சேர்ப்பு எடுக்கணும். அப்போ அஜ்ஜு பி என்னன்னு எழுதிக்கலாம். அஜ்ஜு பி என்பது இதனை பிரதான மூலை விட்டத்துக்குள்ள மதிப்புகளை மாத்திரப்ப 3 2, அடுத்த வரிசைக்கு குறிகளை மாத்திர அப்போ 5 1. திரும்ப ஏ என்ற அணிக்கு இந்த மதிப்பானது சமமாக இருக்கு. அஜ்ஜு பி எழுதிட்டோம். அஜ்ஜு பிக்கு டிட்டர்மினன்ட் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம். 3 5 1 2 அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறப்ப 3 2 6, 1 பெருக்கல் 5 5. இந்த கிராஸில் குறிய மாத்திரப்ப -5, மதிப்பானது 1. அடுத்து சி கணக்கிடணும். சி கணக்கிடுவதற்கான நிபந்தனை என்ன கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா 3 ஏன்னு இருக்கு. அப்போ 3 பெருக்கல் ஏ என்ற அணியானது 3 5 1 2. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 3ஆல் ஒவ்வொரு மதிப்பையும் பெருக்கிறப்ப 3 9 3 15, 3 பெருக்கல் 1 3 3 2 6. சி என்ற அணி எழுதியாச்சு. சி என்ற அணிக்கும் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடலாம். 9 15 3 6. அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறப்ப 6 9 54 ப்ளஸ் 45 வருது, -45ன்னு கொடுப்போம். இரண்டையும் கழிக்கிறப்ப மதிப்பானது 9. தேவையான மதிப்பு டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஜு பி பை டிட்டர்மினன்ட் ஆஃப் சி ஈக்குவல் டு அஜ்ஜு பியின் மதிப்பு 1 பை டிட்டர்மினன்ட் ஆஃப் சியின் மதிப்பு 9. இது எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா இரண்டாவது ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. 1/9 ஆகும். அடுத்து நான்காவது கணக்கு. ஏ பெருக்கல் 1 - 2 1 4 ஈக்குவல் டு 6 0 0 6 எனில் ஏ ஈக்குவல் டு ஏ என்ற அணியின் மதிப்பெண்ணான்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணி சமன்பாடானது ஏ இன்ட்டு 1 - 2 1 4 ஈக்குவல் டு 6 0 0 6. கணக்கிட வேண்டியது ஏ என்ற அணியின் மதிப்பானது. ஏ என்ற அணியை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்ற மதிப்பை மற்றொரு அணியை வலது பக்கம் கொண்டு போயிடலாம். 2/2 வரிசையுடைய அணியானது வலது பக்கம் போகிறப்ப அதனுடைய நேர்மாறு -1ன்னு பவரில் எழுதிக்கலாம். நேர்மாறாக மாறும். 1 - 2 1 4 என்ற அணிக்கு நேர்மாறு கணக்கிடணும். நேர்மாறு கணக்கிடுவதற்கான நிபந்தனை ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஜு ஏ. 1/டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அஜ்ஜு ஏ. 6 0 0 6. 1 - 2 1 4 என்ற அணியின் நேர்மாறு. அணிக்கோவை மதிப்பு முதல்ல கணக்கிடலாம். 1 பெருக்கல் 4 4, 1 பெருக்கல் -2 -2க்கு +2ன்னு கொடுப்போம். சேர்ப்பணி எழுதுவோம். முதல் கிராஸில் முதல் பிரதான மூலை விட்டத்தில் எண்களை மாத்திரப்ப 4 1. அடுத்த பிரதான மூலை விட்டத்தில் குறிகளை மட்டும் மாற்றுவோம். -2ன்னு இருக்குது, +2 +1க்கு பதிலாக -1. 6 0. மாறிலி மதிப்பு முன்னாடி எழுதிடலாம். 4 + 2 6 1/6 பெருக்கல் 6 0 0 6 இன்ட்டு 4 2 -1 1. இதில் 1/6 பெருக்கல் இரண்டு அணிகளையும் பெருக்கலாம். முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கணும். முதல் நிரலோட பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பானது 6 பெருக்கல் 4 24, 0 பெருக்கல் -1 -0. அதே நிறையை எடுத்துக்கிட்டு அடுத்த இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பு 6 2 12, 0 பெருக்கல் 1 +0. இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப மதிப்பானது 0 பெருக்கல் 4 0, 6 பெருக்கல் -1 மதிப்பு -6. இரண்டாவது நிரலோட பெருக்கிறப்ப 0 பெருக்கல் 2 0 +6. 1/6 பெருக்கல் 24 -6 12 6. அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் 6ஆல் வகுக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு 24/6 எனும் பொழுது மதிப்பு 4, 12/6 2, 6/6 எனும் பொழுது மதிப்பு -1, 6/6 1. கிடைச்சிருக்கக்கூடியது ஏ என்ற அணியின் மதிப்பாகும். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா மூன்றாவது ஆப்ஷனில் 4 2 -1 1 என்பது ஏ என்ற அணியின் மதிப்பாகும். அடுத்த ஐந்தாவது கணக்கு. ஏ ஈக்குவல் டு 7 3 4 2 எனில் 9I2 - ஏவிற்கு சமமான மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏ என்ற அணியானது 7 3 4 2. முதலில் என்ன கணக்கிடலாம்னா 9I2 - ஏயின் மதிப்பெண்ணான்னு கணக்கிடலாம். இப்போ 9 பெருக்கல் I2 என்பது 2/2 வரிசையுடைய அலகணியை குறிப்பிடும். 2/2 வரிசையுடைய அலகணி எழுதிட்டோம். -A என்பது 7 3 4 2.
9ஓட இந்த அணிகளை பெருக்கிறப்ப 9 பெருக்கல் 1 9 0 0 9 பெருக்கல் 1 மதிப்பு 9 மைனஸ் 7 3 4 2. ஒவ்வொரு மதிப்புகளையும் கழிக்கலாம். அணியின் வரிசையானது சமமாக இருக்கிறப்ப ஒத்த உறுப்புகளை கழிச்சிட்டோம் அப்படின்னா 9 மைனஸ் 7 0 மைனஸ் 9 0 மைனஸ் 4 9 மைனஸ் 2. 9 மைனஸ் 7 எனும் பொழுது மதிப்பு 2 மைனஸ் 3 மைனஸ் 4 9 மைனஸ் 2 எனும் பொழுது மதிப்பு 7. இது 9i2 மைனஸ் a என்ற சமன்பாட்டின் மதிப்பாகும். a இன்வர்ஸ் கணக்கிடலாம். a இன்வர்ஸோடு ஒப்பிட்டு தேவையான தீர்வு என்னன்னு கொடுக்கலாம். a இன்வர்ஸ் என்பது நேர்மாறு கணக்கிடுவதற்கான நிபந்தனை a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் a அணிக்கோவை மதிப்பு இன்ட்டு அஜ்ஜிஏ சேர்ப்பணி. அப்போ a இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்பது a என்ற அணியின் அணிக்கோவை மதிப்பு 7 பெருக்கல் 2 14 4 12 ப்ளஸ் 12க்கு மதிப்பு மைனஸ் 12 சேர்ப்பணி அஜ்ஜிஏ என்பது 7 3 4 2 என்ற அணியின் சேர்ப்பணி எழுதுகிறோம் அப்படின்னா முதல் பிரதான மூலைவிட்டத்தில் எண்களை இடம் மாத்திரம்னா 2 7. அடுத்த பிரதான மூலைவிட்டத்தில் குறிகளை மாத்திரப்ப ப்ளஸ் 3 இருக்குது மைனஸ் 3 ப்ளஸ் 4க்கு பதிலாக மைனஸ் 4. இதை சுருக்கலாம். 1/14 மைனஸ் 12 2 2 மைனஸ் 3 மைனஸ் 4 7. 2 இடது பக்கம் கொண்டு போயிடலாம். 2 பெருக்கல் a இன்வர்ஸுங்கிறப்ப 2 a இன்வர்ஸ். 1 அணியை பெருக்கிறப்ப 1 பெருக்கல் 2/2 வரிசையுடைய அணியை பெருக்கிறப்ப அதே மதிப்பு தான் 2 மைனஸ் 3 மைனஸ் 4 7. 9i2 மைனஸ் a என்ற அணியின் மதிப்பும் 2 a இன்வர்ஸின் மதிப்பும் சமமாக இருக்கிறதுனாலே 9i2 மைனஸ் a என்பது 2 a இன்வர்ஸுக்கு சமம். 2 a இன்வர்ஸுங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது? 4வது ஆப்ஷனில் இருக்குது. 4வது ஆப்ஷனில் 2 a இன்வர்ஸ் என்பது சரியான தீர்வாகும். தேங்க்யூ.